ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நாலு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பல்லாரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கட்டும். அப்புறமா ரம்ப இலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காவிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சுக்கலாம். 1 கிலோ பிரியாணி அரிசி கழுகி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நல்லா கொதித்ததும் அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்து வரும்போது நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொதிக்க வச்ச வெந்நியை ஊற்றி கிண்டிக்கலாம். அப்புறமா இன்னொரு அடுப்பில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அண்டிப்பருப்பு முந்திரி பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் சாதத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதத்து கூட சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.